எல்லோருக்கும் வணக்கம். கோபால் சுவாமி ஒரு 68, 69 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர். அவரும் அவரோட மனைவியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அ நடுராத்திரி ஒரு 12:30 இல்ல 1 இருக்கும் மணி. அ கோபால் சுவாமிக்கு அவரோட மூக்க வந்து ஒரு சிகரெட் வாசனை மூக்க தொலைச்சிட்டுருக்கு. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் தொடர்ந்து அந்த அந்த வாசம் அவரு என்னமோ பண்ணிட்டுருக்கு. ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ அவரோட ஷோல்டர தொட்டு அப்படி உலுக்கி எழுப்புற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வருது அவருக்கு. அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. அவங்க ஒய்ஃபும் பயந்துடுறாங்க. பயந்து போய் என்னன்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல எனக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடுத்து அவர கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவர மறுபடியும் தூங்க வைக்கிறாங்க. பொழுது விடியுது. ஒரு 7:30 மணி இருக்கும். அவங்க ஒய்ஃப் வந்து கோபால் சாமிய அவசர அவசரமா எழுப்புறாங்க. இவரும் பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. என்னன்னு விஷயத்த கேட்குறாரு. "இல்ல பக்கத்து வீட்ல இளங்கோ அண்ணா தவறிட்டாராமா. ஆ பாதி ராத்திரில ஏதோ உயிர் போச்சு" அப்படிங்கிறாங்க. "வாங்க போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னோனே, இவரு மெதுவா சுதாரிச்சுட்டு எழுந்து தள்ளாடிட்டே 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. போகும்போதே அந்த பசங்க, இளங்கோவன் அவருடைய பசங்க வந்து இவர ஓடி வந்து கட்டி புடிச்சுட்டு, "அங்கிள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்பா எங்கள இப்படி நடுவுல விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்கு நாங்க இப்ப நிர்கதியா இருக்கோம். யூசுவலா வரும் இல்லையா? அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்ன்னு தெரியல. எங்களுக்கு இப்போ நல்லது, கெட்டது சொல்றதுக்கு யாரும் துணை இல்ல." இந்த மாரி யூசுவல் எமோஷனல் அவுட்புட்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வருது. அவங்க மனைவியும் வந்து இவரோட கால புடிச்சுட்டு, "அண்ணா இப்படி நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரு" அப்படின்னு அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு அவங்களும் கொஞ்சம் புலம்பி அழறாங்க. இவரு இவருடைய நினைவுகள் மெதுவா அசை போடுது. ஆம், அதாவது இவரும், இளங்கோவனும் ஒரு 30, 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நிலம் வாங்கி, குடியேறி பக்கத்து பக்கத்துல வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நட்புக்கு உண்டான ஒரு ஒரு இலக்கணமா அத முடிவு பண்ணி கட்டின ஒரு வீடு அது. அ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன மன உராய்வு, ரொம்ப சின்ன மன உராய்வு, ஒரு ஒரு அல்ப விஷயம்னு கூட சொல்லலாம். அதாவது இளங்கோவன் சார் வீட்டு தோட்டத்தில அவங்க அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தும்போது, அந்த தண்ணி வந்து அ நிரம்பி வழிஞ்சு நம்ம கோபால்சாமி அவரோட வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுக்காக, எப்படி எப்படியோ சின்ன சின்னதா அ வந்த அந்த ஒரு அ ஆர்கியுமெண்ட் வந்து ரொம்ப பெருசாகி, இன்னைக்கு கிட்டத்தட்ட 15, 20 வருஷமா 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற அளவுக்கு ஒரு வாக்குவாதம், ஒரு 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 பெரிய பிரிவினைய உண்டாக்கியிருக்கு. அத நெனச்சு பார்க்குறாரு அவரு. நம்மளாவது அவன இறங்கி போயிருக்கலாம். இல்ல அவனாவது ஏறி வந்திருக்கலாம். ஆனா, இப்படி திடீர்னு விட்டுட்டு போவான்னு நானும் எதிர்பார்க்கல. ஆ நெறைய தடவ அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். "சிகரெட் புடிக்காத, சிகரெட் புடிக்காத. அது உடம்புக்கு நல்லதில்ல, ஆரோக்கியம் இல்ல. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க. உங்களோட எதிர்காலத்தெல்லாம் நீ நீ மட்டும் தான் சுமக்க முடியும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது?" அப்படிங்கிறதெல்லாம் நான் நெறைய தடவ அவனுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டுருக்கு அவருக்கு. ரொம்ப அல்ப ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டு, "நீயா நானா? நீ முதல்ல இறங்குறியா? நான் முதல்ல இறங்குறியா?" இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்துட்டோமே! இன்னைக்கு அவன கட்டி புடிச்சு அழுது என்னுடைய கஷ்டங்களோ, நஷ்டங்களோ, இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நான் இருந்தாலோ, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாம போச்சே! இந்த ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்னூண்டு பிரச்சனை இவ்ளோ பெருசா எங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய சங்கடத்தையும், இவ்ளோ பெரிய கேப்பையும் குடுத்துருச்சே அப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்றாரு. அ அப்பதான் அவருக்கு தோணுது 12:30, 1 மணிக்கு கரெக்ட்டா அவனோட உயிர் பிரியும் பொழுது என்கிட்ட வந்திருக்கான் அவன். அவனோட சிகரெட் ஸ்மெல் என்னால இப்பயும் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நெனச்சுட்டு, ரொம்ப தேம்பி தேம்பி அழறாரு. ஸோ அழுது முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது, அவரை அப்புறப்படுத்துறதுக்கான நேரம் வருது. அந்த இளங்கோவன் சார எல்லாரும் தண்ணியால குளிப்பாட்டும் பொழுது, அவர குளிப்பாட்டுன அந்த தண்ணி, இப்ப மெதுவா நம்ம கோபால்சாமி சாரோட காம்பவுண்டுக்கு உள்ள வருது. இதுதாங்க வாழ்க்கையோட நிஜம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நாம புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ புரிதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயத்துக்கு உண்டான தகராறு தான் வந்து பெரிய பெரிய பிரிவினைகள ஏற்படுத்தியிருக்கு. வெட்டு, குத்து, கொலை இதுக்கெல்லாம் போறதுக்கு கூட சரியான புரிதல் இல்லாதது தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு அ ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு உண்மை. அதற்கான பதிவு தான் இது.
புரிந்து கொண்டு நடப்போம். எல்லோரையும் அரவணைப்போம். நன்றி.